அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போன பதிவில் நம்ம அதாவது ஹரக்கத்துனா என்ன, மஹரஜோடைய உச்சரிப்பு என்ன, ஸோ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட ஜாயிண்ட் ஆகும்போது லெட்டர்ஸ்லாம் அரபி எழுத்துக்கள் எப்படி மாற்றம் அடையுது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனல் மறுமை கல்வி ஆன்லைன் அகாடமி, ஸோ அந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். ஸோ அதை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் அதனுடைய கண்டினியூஷன் தான். ஸோ இதில் பயிற்சி 3 நம்ம ஏற்கனவே பாடம் 4 பயிற்சி 1, 2 ஸோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பயிற்சி 3வது பார்க்க போகிறோம். வாங்க ஓதுவோம். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன், போன பதிவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் குர்ஆன் ஓதுறது தொடங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தன்னோட திருமறையில் 16வது அத்தியாயத்தில், அதாவது சூரத்துன் நஹ்லில், ஸோ அதில் 98வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பான், நபியே நீங்கள் குர்ஆன் ஓத தொடங்குவீராயின் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருப்பான். அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், தினமும் ஒவ்வொரு வாட்டி நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம பிஸ்மில்லா மட்டும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கூட என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓதணும். ஓகே. இது என்ன சொல்லுவோம், நம்ம ராக்கு மேலே ஃபத்தஹா அப்படின்ற குறியீடு போட்டிருக்கு. அப்போ ரா ஃபத்தஹா ர, ஜீம் ஃபத்தஹா ஜ, ஐன் ஃபத்தஹா அ, ரஜ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பாருங்கள், நம்ம போன பதிவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐனுடைய அந்த ஐனுடைய மாறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதிவில் ஐன் அப்படின்றது இந்த மாதிரி மாறுதல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது 2வது எழுத்தாக ஐன் வரும் பொழுது அதனுடைய பாட்டம் மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டாப் பகுதி மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3வது லெட்டராக வந்திருக்கு. ஒரு வார்த்தையுடைய லாஸ்ட்டில் ஐன் இப்படி தான் ஜாயிண்ட் ஆகி வரும். ஓகேவா, நல்ல தெளிவாக நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே தனித்தனி லெட்டர்ஸ் தான் இருக்குது. இங்கே என்ன ஆயிருக்கு, ஜீமும் ஐனும் ஜாயிண்ட் ஆனதுனால ஸோ ஜீமுடைய ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம போன பதிவுலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஷேப் போட்டு கீழே ஒரு புள்ளி இருந்தால் அதை ஜீம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஐன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இதுவும் அதே தான், ரஜ அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேவா, ஸோ நல்லா கவனமாக பார்க்கணும். இது ஐனு, இது ஹ. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதுன்னு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஐன் அப்படின்றது ஜாயிண்ட் ஆகி இந்த மாதிரி டார்க் லைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹ பாருங்கள், அது தனியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, அது சேரவே இல்லை. சரிங்களா, அப்போ நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணலாம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இது ஹ தான், இது ஐன் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ அடுத்த வேர்ட் பாருங்கள், ரஃப அதே தான் அடுத்தது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ஒரு லைன் படிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், ஏன் இதை நம்ம அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா நம்ம என்ன மஹரஜ் படிச்சிருக்கோம், இதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும், தாத். நம்ம என்ன சொல்லுவோம், புள்ளி இல்லாமல் இருந்தால் அதை ஸ்வாத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி போட்டு மேலே புள்ளி இருந்ததுனால இதை என்ன சொல்கிறோம், துவாத் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வாவ் ஃபத்தஹா வ, தாத் ஃபத்தஹா த, ஐன் ஃபத்தஹா அ, வ த அப்படின்னு நம்ம படிக்கணும். அடுத்தது த ப ஹ, த ப ஹ அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது த ப ஹ, த ப ஹ அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், வ அ த, வ அ த. அடுத்ததும் அதே தான், வ அ த, வ அ த அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது ஃபரக, 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 சஅல, 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 சஅல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், அதாவது அலீஃபை பொறுத்த வரைக்கும் அது பக்கத்தில் இருக்க லெட்டர், அதாவது அதுக்கு பின்னாடி இருக்க லெட்டரோட ஜாயிண்ட் ஆகாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டரோட தான் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ கண்டிப்பாக என்னது, இது அலீஃப் தான், அலீஃப்க்கு முன்னாடி இருக்க லெட்டரோட தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ சீன் ஃபத்தஹா ச, அலீஃப் ஃபத்தஹா அ, லாம் ஃபத்தஹா ல, ச அல அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும்.
இந்த வார்த்தையை நம்ம எப்படி படிக்கிறோம்? ஸ்வாத் ஃபதஹா ஸ்வ ர ஃப சொரஃப அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பயிற்சி 3 நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 4. ஸோ இதில் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வார்த்தைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுப்போம். என் கூடவே சேர்ந்து நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கிற வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள். அது மீறியும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. வாங்க. நூன் ஃபதஹா ந, ஸ்வாத் ஃபதஹா ஸ்வ, ரா ஃபதஹா ர, நஸ்வர. இதுவும் அதே தான். ந ஸ்வ ர, நஸ்வர. அடுத்தது காஃப் ஃபதஹா க, தா ஃபதஹா த, லாம் ஃபதஹா ல, கதல. க க கத்தல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கு. கத்தல கத்தல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஃபதஹ ஃபதஹ, ஃபதஹ ஃபதஹ. அடுத்தது பாருங்கள். காஃபு. ஓகேவா? ஸோ இதை காஃபுன்னு நம்ம சொல்லுவோம்ல. காஃப் ஃபதஹா க, ஃபர கஃபர அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே எப்படி மாறுதல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த காஃப் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகி வரும்போது இந்த மாதிரி எஸ் மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி எஸ் மாதிரி போட்டுட்டாங்க. நம்ம இதை என்ன படிக்கணும்? காஃப் ஃபதஹா க அப்படின்னு படிக்கணும். அடுத்ததாக ஃபா பார்த்தீங்களா? இந்த ஃபா அப்படின்றது இன்னொரு எழுத்தோடு நம்ம சேரும் பொழுது இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி போடுறாங்க. சரிங்களா? சின்னதாக இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி போட்டு ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் காஃபுக்கும் இதே மாதிரி தான் சின்னதாக ரவுண்ட் போட்டு 2 புள்ளி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி இருந்தால் அதை ஃபா அப்படின்னு சொல்லி நம்ம உச்சரிக்கணும். 2 புள்ளி இருந்துச்சு அதனால் காஃப் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு புள்ளி தான் இருக்குது, அதனால் இதை ஃப அப்படின்னு சொல்லி உச்சரித்து க ஃப ர கஃபர அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஜீம் இருக்குது. ஜீம் அதாவது ஜஹத ஜஹத. அதே தான் இங்கே பாருங்கள். ஜஹத ஜஹத. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 3க்குமே ஒரே ஷேப் தான். அதாவது ஹ ஹ ஜீம். ஸோ 3க்கும் ஒரே ஷேப் தான். நம்ம என்ன வச்சு கண்டுபிடிக்கணும்? புள்ளியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து கீழே புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஜீம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவே புள்ளி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவே மேலே புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லணும்? ஹ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஜஹத ஜஹத அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்தது பாருங்கள். ஜமஅ ஜமஅ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான். ஜமஅ ஜமஅ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மீம் அப்படின்றது இன்னொரு எழுத்தோடு ஜாயின் பண்ணும்போது இங்கே கீழே ஒரு மாதிரி மாதிரி இழுத்து விட்டுருக்காங்களே அது வராது. சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி தான் போடுவாங்க. சம்டைம்ஸ் இதுவே இல்லாமல் வேறு மாதிரிலாம் இருக்கும். அது போக போக நம்ம பார்ப்போம் பாடம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதை மட்டும் தெரிஞ்சுப்போம். அப்போ இது வந்து ஜீமு, இது மீமு, இது வந்து ஐனு. அப்போ ஜமஅ ஜமஅ அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள். சஜத சஜத. அடுத்ததும் சஜத சஜத. அடுத்தது நஸஹ 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 அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பயிற்சி 3 பயிற்சி 4 நம்ம தரோ பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பயிற்சி 5. ஸோ இந்த குரான் கிதாபை பொறுத்த வரைக்கும் இந்த கிதாப் எதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தாலிமுல் குரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாருல் ஹுதா பிரிண்டர்ஸு. இவங்க வந்து முஃப்தி உமர் ஷெரீஃப் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய கிதாப் தான். இந்த குரான் கிதாப் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக என்னோடய நம்பர் கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். இந்த கிதாபில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு பேசிக்காக நமக்கு எல்லா விஷயமும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது மஹரஜோடைய எழுத்துக்கள், அதே மஹரஜ் எங்கேருந்து எந்த நம்மளுடைய உறுப்புகள்லேருந்து எங்கேருந்து வெளிப்படுது அது முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 14, 15 வகையான சட்டங்கள் இருக்குது இல்லையா? நம்ம தஜ்வீத் சட்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இது நடுவில் வந்து சட்டங்கள். ஸோ பார்த்திங்களா, இங்கே ஃபுல்லாகவே தஜ்வீத் சட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பின்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஜுசு. ஓகேங்களா? அம்மா ஜுசு லாஸ்ட் 30th ஜுசு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு ஜுசுவோடைய சூறாக்கள் எல்லாமே பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுக்குள்ளேயே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். அதாவது ஒரு பாடம் கொடுக்கப்பட்டு அதுக்கு கூட 6 பயிற்சி நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா? ஸோ 6 பயிற்சிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் 2 கிதாப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து தாலிமுல் குரான் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து சலாமத்திலேருந்து எஸ்என்எல் குரான் அப்படின்னு சொல்லியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 கிதாபையும்
ஓதி முடித்ததுக்கப்புறம் தான் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அல்ஹம்து கிதாபை எடுக்க வச்சு. ஸோ இப்போ அல்ஹம்து கிதாப்னாலே என்ன இருக்கும், ஸோ அந்த இதுதான். ஸோ இந்த தாலிமுல் குரான் பக்கத்தில் வந்து 30 ஜுஸு குரான், அந்த லாஸ்ட்டு ஒரு ஜுஸு இருக்கு இல்லையா, ஸோ அந்த குரானையும் ஓத முடிச்சுட்டு சூராஸ் எல்லாமே தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், 30 ஜுஸு குரானையே நம்ம எடுக்க வைப்போம். ஸோ அதே மாதிரி பேஸில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட இந்த குரானையும் நம்ம முடிச்சுட்டு கிதாபையும் முடிச்சுட்டு அடுத்தது எஸ்என்எல் குரான் கிதாபையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், 30 ஜுஸுவை எடுப்போம். ஸோ அதனால் நல்ல விதமாகவே நல்ல ட்ரைனிங் ஆயிடலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு பின்னாடியே வந்து நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பயிற்சி 5. தஹப தஹப, வகப வகப, வஹப வஹப, கதப கதப, வஹப வகப வஹப கதப. அடுத்தது கசப கசப. இது பார்த்திங்கன்னா சீன், இது வந்து காஃப் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது இந்த டபிள்யூ மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து சீன். அப்போ சீன் ஃபத்தஹா ச அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுதான் கசப கசப. அடுத்தது துவலப துவலப அப்படின்னு படிக்கணும். ஏன்னா இது வந்து துவா. இப்போ சில பேர் என்ன படிப்பீங்க அப்படின்னா த அப்படின்னு சொல்லி படிப்போம், அப்படி தானே, தலப தலப அப்படின்னு படிக்கணும். அது தப்பு. த அப்படின்றது இதுதான். ஸோ இதோட உச்சரிப்பு என்ன அப்படின்னா துவா அப்படின்னு சொல்லி வரும். அதனால் துவலப துவலப அப்படின்னு படிக்கணும். அடுத்தது சகத சக்கத்த, சகத சக்கத்த. அடுத்தது சகத்வ சகத்வ. ஓகேவா? இது துவ, இது க, இது க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பாருங்கள், சக்கத்த சக்கத்வ அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பத பத, கஅத கஅத. இது வந்து காஃபு, இது வந்து ஐன். ஐன் வந்து 2வது லெட்டராக வரும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி மட்டும் வராது, போக போக மாறி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வெறுமனையாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு ஒரு டார்க் ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஐன் அப்படின்னு படிக்கணும். அப்போ கஅத கஅத. அடுத்து ஸ்வபர ஸ்வபர, ஷகர ஷகர, ஹஷர ஹஷர. இது வந்து ஆயின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, ஆயின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆயின் ஃபத்தஹா க. இது வந்து ஃபா, சின்னதாக ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி தானே இருக்குது, அதனால் ஃப அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். கஃபர கஃபர. அடுத்தது பரஸ பரஸ, அபஸ அபஸ. ஓகேங்களா? அபஸ ஐனு பா சீன். ஓகேங்களா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பயிற்சி 5ம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்களும் உச்சரித்து பாருங்கள். அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டு என்னோடய வாய்ஸை வந்து மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். சரிங்களா? இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உச்சரிப்பு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பயிற்சி 6. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கஸ மக்கஸ, நகஸ நகஸ, மக்கஸ நகஸ. அடுத்து நகஹ நகஹ, வகஅ வகஅ. இது வந்து ஹ, இது வந்து ஐன். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. நகஹ வகஅ. ஓகேவா? அடுத்தது பலக. இது இந்த மாதிரி போட்டு மேலே புள்ளி இருந்தால் அது வந்து ஐன். ஐனுக்கும் ஐனுக்கும் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை என்ன ஓதணும் அப்படின்னா கைனு தான். பலக பலக. அடுத்தது கதஃப கதஃப, கஷஃப கஷஃப, பஅஸ பஅஸ, கபத கபத, خلق خلق، جعل جعل، بطل بطل، அப்படி சொல்கிறேன். பத்வல பத்வல, ختم ختم، كتم كتم، لعن لعن، وهن وهن. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஃபத்தஹாவுடைய பாடத்தில், ஃபத்தஹானா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு அரபி எழுத்துக்களுக்கு மேலே இந்த மாதிரி போடக்கூடிய குறியீடுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபத்தஹான்னு சொல்லியிருக்கோம். ஃபத்தஹாவுடைய ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் எப்படி இருக்கும், ப த சவுண்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்.
ஸோ அதுக்கான பயிற்சி தான் கிட்டத்தட்ட 6 பயிற்சியை வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ஹரக்கத் வந்து நம்ம கஸ்ரா அப்படின்னா என்ன, அதனுடைய பயிற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கும். நம்மளுடைய நோக்கமே என்ன சொல்லியிருக்கேன், குர்ஆன் ஓத தெரியாதவங்களுக்கு இந்த கிளாஸ் மூலயமா அவங்க குர்ஆன் ஓதுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ அது என்னால் மட்டும் முடியாது, நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பயனுள்ள ஒரு கல்வியை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்க முடியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ கட்டாயம் மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக யாருக்காவது நம்ம குடும்பத்திலேயே சரி எத்தனையோ பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கலாம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எத்தனையோ பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கலாம். அது நம்மக்கிட்ட வாயால் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக எனக்கு வந்து குர்ஆன் ஓத தெரியாது அப்படின்றவங்க 1-2 பேர் தான் வாயை திறந்து சொல்லுவாங்களே, மற்றவங்கலாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பகிர்ந்து ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அதை எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதை கற்றுக்கிறதுக்கு உங்கள் மூலியமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான நன்மையும் நம்ம வந்து அடையலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவுமே கட்டாயம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பதிவுகள் வந்து நம்ம போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால் நீங்கள் வேறு என்ன பதிவு நான் போடணும், எது அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது, என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்கிட்டேருந்து ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நான் பதிவு போடுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.